நம்ம வளர்த்துற செடிக்கெல்லாம் பயங்கரமாக ஃபீலிங்ஸ் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னா ஓகே, தெரியாதுன்னா இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நம்ம அதுகிட்ட பாசமாக கண்ணே மணியே பொன்மானியன்னு நமக்கு தேவையானதெல்லாம் அதுகிட்ட கேட்டால் அது அதுக்கு தக்கன ரெஸ்பாண்ட் ஆகி அதோட வளர்ச்சியில் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இதே நீங்கள் திட்டி கரிச்சு கொட்டிட்டு இருங்க அந்த செடியை, அது பாவம் வாடி போய் கரிஞ்சு செத்தும் போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே நம்ம செடிகள்கிட்ட இருக்கும்போது நல்ல பாசமாக சாஃப்டாக ஹனி மணின்னு சொல்லி பேச வேண்டியது தான். இது நான் சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் நெட்டில் வேணால் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ்லாம் அதுக்கு தக்கன எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இருக்கும். இப்போ நான் சொல்ல என்னென்னா, இந்த சீத்தாப்பழ செடி நான் வாங்கிட்டு வந்து வச்சு 2 மாதம் ஆகுது. மற்ற செடிகளுக்கு கூட வச்சது தான் இந்த செடி. இன்னும் ஆனால் இப்போ தான் வளர்ந்து இருக்குது. ஆனால் அது காரணம் என்னென்னா, நான் வாங்கும்போதே ஒரு குச்சியும் அதில் ஒரு 5-6 இலை மட்டும்தான் இருந்தது. இப்போ நிறைய இலை விட்டுருக்குது, ஆனால் பூ வைக்கலையே. அப்போ நான் முந்தா நேற்று சொல்லேன், பக்கத்து வீட்டு செடியிலலாம் சீத்தாப்பழ காய் வந்துருச்சு, உன்கிட்ட ஏன் வரல, நீ ஒரு காய் கூட அழகாக வளர்ந்து நல்ல பெருசாக வரணும்னு சொன்னேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தா பூ வச்சிருக்குது. பூ